உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. இதுக்கு மேலையும் உங்க நடிப்பை நம்புறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. அம்மா அப்பா வீணா அண்ணி இப்படி எல்லாரும் பண்ண தப்புக்கு நீங்களும் துணை போயிருக்கீங்க. ஏன்னா அவங்க எல்லாரையும் தலைமை தாங்கி நீங்க தான் வழி நடத்திருக்கீங்க. சோ நீங்க தான் அக்யூஸ்ட். மேடம் இல்லடா, இவரை அரெஸ்ட் பண்ணுங்க. டேய் அசோக், நான் இல்லடா, இல்ல, நான் எந்த தப்பும் பண்ணல மேடம். நான் ஒண்ணும் பண்ணல மேடம். என்ன நம்புங்க மேடம். மேடம் 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 ஒரு நிமிஷம். இத பாருங்க, நடந்த எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், இவர் இல்ல. கைது பண்ணணும்னா நீங்க என்னதான் கைது பண்ணணும். என்ன பெரியமா சொல்றீங்க? நீங்க எப்படி? நான் மயக்கம் போட்டு விழுந்தது உண்மைதான். ஆனா விடிஞ்சதுமே மயக்கம் தெளிஞ்சு நான் கண்ணு முழிச்சிட்டேன். நான் குணமாயிட்டேன்னு தெரிஞ்சா போலீஸ் என்ன புடிச்சிட்டு போயிடுவாங்கன்னு பயந்து போய் தான் மயக்கத்திலே இருக்கிற மாதிரி நடிச்சேன். நான் செஞ்ச தப்புக்கு பெரியவர் பலியாயிடக்கூடாதுன்னு தான் இப்ப எழுந்து வந்தேன். இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? சத்யாவை கொல்ல ஆள் அனுப்புனது நான் தான். இதப்ப நடந்துச்சு? அசோக்கும் பெரியவரும் பேசிட்டு இருந்ததை நானும் கேட்டேன். அவங்க கிளம்பி போனதும் ஒரு ரவுடிக்கு ஃபோன் பண்ணி உடனடியா போய் சத்யாவை கொன்னுட சொன்னேன். அது மட்டும் இல்ல, இங்க நடந்த அத்தனை குற்றத்துக்கும் நான் மட்டும்தான் காரணம், இவர் இல்ல. என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கா? எனக்கு தெரியாம இதெல்லாம் ஏன் பண்ண? சொல்லு, என்ன காரணம் சொல்லு. ஏன் இதெல்லாம் பண்ண? உன்னால இந்த ஜமீனுக்கு பெருமை சேர்க்க முடியலனாலும் இருக்கிற கௌரவத்தையாவது கொலைக்காம இருந்திருக்கணும். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.